ஆண்டவனாகிய சாட்சாடி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு
சக்தியோடு ஆண்டவன் கையிலே குழுவிருந்து வருகின்றார். அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் குட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். அப்படி நாமலை படைத்தால் மட்டும் போராது, படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் வட்டினை இல்லாமலே படி இழக்க வேண்டுமென்று ஆண்டவன் எவ்வுயிரும் தப்பாமல் 7 உலகம் எல்லாமே இறை இழந்து வருகின்றார். அப்படி இறை இழந்து வரக்கூடிய சிவபெருமான் படைத்ததோர் உலகத்திலே சாமி தனனை தன்னை தன் சாமி தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தனை தோம் தானை தன்னோ சாமி மத்தியான உனக்கு மதியம் போல தாயம் மதியம் போல உனக்கு மதிய உச்சி நல்ல வேலை வந்து பிறந்த வேளா தாய பிறந்த வேளா அவ கட்டழகி முத்தாரம்மா தாய முத்து வரும் பெச்சனால தாய முத்தாரம்மா தாய அவ காளியம்மா மாரியம்மா உச்சி கண்ணதியிலே பிறந்த வேளா என் தாயான உச்சி மகாளி வண்டிக்காரே வைரவசாமி ஐய வைரவசாமி இப்போ விளையாடி அம்மாளுக்கு வீர பல்லா விரிசடையா தாயை விரித்தாடுகின்ற தலைமுடியா உனக்கு கோரவாயா கோர பல்லா தாய முத்தாரம்மா உனக்கு கோர முக கண்ணழகா கோர பல்லா தாய பத்தினியாக பிறந்த தெய்வம் என் தாயான பத்திரகாளி இப்போ விளையாடி வாராள தாய பத்திரகாளி உச்சி மகாளி என் தாயான முத்தாரம்மா அவ அக்கா தங்கையர்கள் 8 பேரும் தாய 8 பேரும் இப்ப அவதரித்து வாராள 8 பேரும்
சடை என் தேவியான பத்திரகாளி உனக்கு தென்கடலும் நீராட அம்மா மேலுமக்கும் விழுந்த சடை மேல் கடலும் நீராட அம்மா கீழ் பக்கம் உனக்கு விழுந்த சடை தாய விழுந்த சடை எம்மா கீழ்கடலும் உனக்கு உச்சியில விழுந்த சடை தாய உச்சிமா காளி பத்திரகாளி இந்த உலகம் எல்லாம் உனக்கு நீராட என் தாயான நாகம்மாளும் அவ பேச்சு அம்மா பெரும சக்தி நீ பேராண்ட ஈஸ்வரியா நீ மாயானும் காத்த வேளா தாய காத்த வேளா ஏய் மாயான பேச்சு அம்மா தாய சுடுகாடு காத்த வேளா அவ சுடுகாட்டு பேச்சு அம்மா அவ வண்டிக்கார வைரவசாமி இப்ப விளையாடி வாராரே நாதஸ்வர வித்வான் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தானை தன்னம் தண்டனை தன்னோம் தண்டனை தானை தந்தனைத்தம் தண்டனை சாமி தொட்ட கதை குறைகள் தொட்ட கதை குறைகள் தொந்தி கணபதி அருள் கூறி படித்த கதை குறைகள் பாலகனை அருள் கூறி சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் பாட எனக்கு சொர்க்கேச வரம் தருவா சொர்க்கேசா குறைகள் பாட
படியிழந்து வரும்போது பகவான் சிவபெருமான் எப்போது வருவார் என்று தங்கத்தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து கெண்டியிலே தலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பலமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. தேவியானவள் கொடுத்தாள். பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா என்னன்னு கேட்காளா? கேட்க மாட்டாங்களோ? நமக்கு வீட்டுக்கு நாய்க்கு உண்டான மதிப்பு கிடையாது. நம்ம வீட்டுல சரி நாயை கேட்ட மாதிரி கேட்காம பொண்டாட்டி. நீ நடந்துக்கிற விதம் அப்படித்தானே? அவன் நடந்தது அப்படிதான் இருக்கு. அவ பேசுனா அப்படிதான் பேசுதா. இருந்துச்சுங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா வேலை பார்த்த ரூபாயை கொண்டு போய் கையில கொடுத்து சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேனா அப்படின்னு ஒருத்திக்கு ஒருவர் அன்பாக விசாரித்து பேசி பழகி இருக்கணும். ஆனா நீ வீட்டுல போன உடனே ஒரு கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்துருவேன். உன்னை கூப்பிடுவாளா? வரி கொடுக்காத பக்தர்கள் வரியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரி பாக்கி இருக்கக்கூடியவர்கள் வரியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது. பைய கேட்காரு அவரு மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார்கள். வரி கொடுக்காத பக்தர்கள் உடனடியாக வரியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதல்ல நீ போய் வரியை கொடுத்துட்டு வாப்போ. வரியை கொடுத்துட்டு அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய சிவபெருமான் அகில உலகம் எல்லாம் அமுதளந்து விட்டு கைலாசம் வந்த போது பார்வதி சிவபெருமான் பணிவிடை செய்து வந்ததனால பாத பூஜை முடித்தால் அவருக்கு பணிவிடைகளை செய்தார். கலைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குழுவிருந்து வருகின்ற பொழுது மறுநாள் பொழுது விடிந்தது. அப்போது பகவானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க இரேழு உலகம் எல்லாமே இறையிழந்து வாரீங்க. அப்படி உலகம் எல்லாம் நீங்க இறையிழந்து வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்தேன் பாதுகாத்தேன். ஆண்டவன் நான் தான் 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன இறைவா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் தாயே மூணு மூணாண்டி முக்கண்ணு நந்தாண்டி அம்மா நாலு நாலாண்டி நாலு வேதங்கள் நந்தாண்டி தாயே ஐந்து நல்ல ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி பஞ்சபூதங்களும் நான் தாண்டி தாயே 9 9 ஆண்டி
நமக்கு ரகம் நந்தாண்டியா ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நமக்கு ரகம் நந்தாண்டி பத்து நல்ல சொல்லு பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி பத்தாண்டியா பத்தாண்டி பகவானு நந்தாண்டி நந்தாண்டி நந்தாண்டியா பகவானு நந்தாண்டி நந்தாண்டி நந்தாண்டியா அம்மையா ஓடையா பார்வதி பகவான் நானும் அசைந்தால் அசையும் அம்மா. அகில இந்த உலகமெல்லாம் நான் நகர்ந்த நகரும் அம்மா. நான் படைத்த உலகமெல்லாம் ஏடி அம்மா பார்வதி. இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான். அடியே பார்வதி என்னங்க 14 உலகத்திலேயுமே இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் ஆமா பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பார்வதி அது நான் தான் சுனாமியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் ஆமையா சுழலும் கோள்களும் நான் தான் நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் அம்மா. ஆமா அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? உனக்கு ஏன் சந்தேகம் பார்வதி ஆண்டவா பரம்பொருளே, பரம்பொருளே 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருக்கக்கூடிய தாங்கள் தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றேன். வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? அவங்களை நீங்க எதுக்கு வணங்கணும்? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? நீங்க வணங்கக்கூடிய காரணம் என்ன? அம்மா பார்வதி, என்ன என்ன நான் படைத்து பாதுகாத்து 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்த போதிலும் வந்தாலும் உலகத்திலே இரவும் பகலும் வரணுமானா யாரால முடியும்? இரவு வரணும் பகல் வரணும்னா யாரால முடியும் சுவாமி? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். காலையில ஒளி கொடுக்கணும்னா பகல்ல கதிரவன், இரவுல ஒளி கொடுக்கணும்னா சந்திரன். அது சந்திர பகவான். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது கிடைக்காது. காலையிலே சூரிய பகவான் உதிக்கக்கூடிய நேரத்தில் தாமரை மலரும். ஆமா தாமரை மலரும். அதே மாதிரி ஆமா அந்தி நேரத்திலே சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்துல அல்லி மலரும். அல்லி மலரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் 2 பேரும் இருந்தாதான் ஆமா இந்த உலகத்துல ஒளி கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். பகவான் இவ்வளவு பொருட்களை இவ்வளவு மக்களை படைத்தாலும் ஆமா ஒளி கொடுக்கணும்னா அவங்க 2 பேரும் இருந்தா தான் முடியும். ஆமா அவங்கவங்க வேற அவங்கவங்க பார்க்கணும். அடுத்த ஆள் வந்து பார்க்கும். பரவு அதனால என்னய்யா சந்திரனும் சூரியனும் பகவானின் 2 கண்கள் என்று சொன்ன போது என்னய்யா அப்பந்தான் ஆதிபரா சக்தியானவர் பார்த்தா என்ன சொல்லுகிறாள்? அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்பந்தான் இந்த வாழ்வதா தேவியாகப்பட்டவா என்ன சொல்லுகிறாள்? இறைவனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேணுமே என்று வேண்டுமென்று அவள் அரணோருக்கு தெரியாமல் அரணோருக்கு தெரியாமல் அந்த ஆதிசக்தி பார்வதியாள் அவள் பின்னாலே ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாளா இருகரத்தை எடுப்பாளா அவள் ஈசன் கண்ண பொத்துவாளா அவ
அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாயிருக்கு. இருக்கின்றது. சிவனார் கண்ணை மறைத்த உடனே என்ன ஈரேழு உலகமெல்லாம் இருள்மயமாக இருந்த போது ஆமையா ஒரே இருட்டு, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு. சரி ஒருத்தரம் தண்ணி குடிக்க நல்ல சுத்தம்டா. ஒரே இருட்டு. ஆமா எங்க பார்த்தாலும் இந்த இருட்டா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஆமா இருட்டுக்குள்ள ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஆமா மக்கள் எல்லாம் மானிடர்கள் எல்லாம் ஆமா இருட்டுக்குள்ள நின்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தார்கள். ஆமா வச்சடம் இருந்தா இருந்தடம் நின்னிடம் போன இடம். அப்ப இருட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? இருட்டுக்குள்ள வச்சிருக்க பொருள் எதுவுமே தெரியல. எதுனே தெரியல. ஆனா ஆமா அந்த இருட்டுக்குள்ள எந்த வேலையும் பார்க்க முடியலையே. அதாவது நெல் வச்சு போட்டா காயுமா? நெல்லு காஞ்சா தானே மறுநாள் அடி கூட குத்த முடியும். ஆமையா ஒரே இருட்டா இருந்தா வெயில் அடிக்காம இருந்தா நெல்லு காயுமா? காயாது. பூக்கள் இதழ்கள் விரிக்காது. ஆமா அப்ப சாப்பிட்ட சோறு செமிக்காது. சரிதானே பல பிரச்சனைகள் இருக்கு. ஆமா ஆமா சல்லிக்கு போக முடியாது. அப்போ உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமாக இருக்க ஆண்டவே சிவபெருமான் பார்த்தார். இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று உலகமெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி ஒளி கொடுத்தார்? சாமி ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் தான் பகவான். ஆதிசக்தி முன்னால் உச்சி கண்ண திறப்பா, உச்சி கண்ண திறப்பா, உலகில் ஒளி கொடுப்பார். நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ண திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாகி, உச்சி கண்ண திறந்த போது நீண்ட ஒளியாகுது. ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி சிவபெருமான் தன்னுடைய உச்சி கண்ணையே திறந்தார். அவர் உச்சி கண்ணை திறந்த மகிமையினால பாயாசம் அவர் உச்சி கண்ணையை திறந்த மகிமையினால அங்கினி பொறிகள் பறந்து அவர் கண்ணிலே இருந்த ஆங்காரம் ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். உச்சி கண்ணை பிறந்ததால், உச்சி கண்ணை பிறந்ததால் தாய உச்சினி மகாளியம்மோ நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் மாதாளி போட வேண்டாம். சரி, என்னுடைய உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததனால இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப ஆண்டவன் அந்த அக்கினியின் வெக்கை தாங்க முடியாமல் சிவபெருமானுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமாக கரை புரண்டு வருகின்றது. அப்ப காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வரும்போது இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அப்படின்னு 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து சிவபெருமான் அதையை தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைத்து பக்குவமாக பேர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? அது உங்கும் சம்பாதீவு கப்பால் தீவு, உங்க சம்பாதீவு கப்பால் தீவு, ஒன்றாங்கடல் ஓர் கடலா
பாங்கடல் பாங்குடனே அமைந்திருக்க அது பாங்குடனே அமைந்திருக்க சாமி பத்தாங்கடல் பார்க்கடல் பார்க்கடலுக்கப்பா பழங்கி வண்ண பாறை உண்டு பழங்கி வண்ணம் பாறை கடந்ததொரு ஆலமரம் அடியடியில காத்தடித்து மணல் வரப்பி கரையான் முத்து வளர்ந்திருக்கு ஓங்கி மெல்ல வளர்ந்த முத்து ஓராயிரம் வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த முத்து மாணிக்க புத்துக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்து வாரா அதுல யாரெல்லாம் ஐயோ அந்த மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்து வாரா சென்னாகம் கருணாகோ கண்ணாடி விருசுகள் எல்லாத்துக்கும் ராஜாராணி எல்லாத்துக்கும் ராஜாராணி அங்கே நாகராஜன் எல்லாத்துக்கும் ராஜா ராணி அம்மையா எல்லாத்துக்கும் ராஜா ராணி அவன் நாகராஜ நாககண்ணி நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமையா என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் என்னையா இரு பேர்களுமே இன்பமோடு வாழ்ந்து வருகிறார் அல்லவா ஆமா மனித தலையோடும் நாக உடலோடும் சரிதான் தெய்வத்தினுடைய அம்சங்களாகவே இரு பேர்களும் வாழ்ந்து வருகிறார்கள் வருகின்றார்கள் தலை மட்டும்தான் மனித தலை சரி கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம் அப்ப அவசரமா போகணும் எங்க அப்படின்னு சொன்னா ஆமா நாகங்கள் ரெண்டும் வயத்தால போகும் வயிற்றால போகுதோ ஆமா வயிற்றால போச்சுன்னா 2 மாத்திரை வாங்கி போடும் ஏன் அந்த வயத்தால இல்ல பிறவி பாம்புக்கு கால்கள் கிடையாது ஆமா அகையினால வயத்தால ஊந்து போகுதுன்னு சொன்னேன் வயிற்றால ஊத்து போகுதோ போகட்டும் போகட்டும் வயத்தால ரேசா உனக்குத்தான் பூரி பொங்கல் காலையில கொஞ்சம் பெரட்டி எடுத்துச்சு ஆமா நான் வளர்த்துக்கிட்டு போன்னு பார்த்தேன் சரி என்னமோ தெரியல நேற்று பழம் நல்லா இருக்குன்னு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டேன் சரி நமக்கு அது தேவையா நேரம் போது வாயை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அதாவது அது வேற இது வேற ஆமா அது வேற இது வேற அப்படி இருப்பதுனால ஆமா நாகராஜனும் நாககன்னியும் சரி நாகரோக பட்டணத்திலே ஆமா ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்றார்கள் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க அப்படி எந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாலும் என்னையா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஆமா மன்னவனும் தேவியுமா கைகூடி வாழ்ந்து வார வீணையும் நாகம் போல் விருப்பமுடன் நகமுனல்ல சதையும் போல நலமுடு வாழ்ந்து வார சதையும் போலே
குறைவும் இல்லை போடு போடம்மா பொன்னிருக்கு பொருள் இருக்கு சொல்லு சொல்லம்மா பொருளால குறைவும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அவருக்கு அடுக்கு வச்ச வீடு இருக்கு மாடு இருக்கு அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு ஐயா அடுக்கு மச்ச ஏழரை கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் ஆமா சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை மாளிகை 10 அடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் மேடைகளும் ஆனை கட்டும் ஜாவடியும் அவருக்கு